வணக்கம் ஜோதிடம் டாக்ஸ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய கர்ம பலனை நமக்கு அந்தந்த நேரத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகம் இல்லாத சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு பாருங்க, அந்த குரு பயிற்சி ஆகிற ஜூன் 2ஆம் தேதி ஆகிற குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக இருக்கு. 6ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டை பார்த்து கடன், நோய், வம்பு, வழக்கு, விரயங்கள், பிரச்சனைகள், தேவையற்ற அலைச்சல்கள் அது மாதிரி விஷயத்தை கொடுத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று நல்ல ஸ்தானபலம் பெற்று ராசிங்கிற மனசை குறிக்கக்கூடிய மனோகாரகனை பார்க்கும் பொழுது நல்ல வாழ்க்கை மாற்றங்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூன் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு. ஸோ அதில் ஒரு பெஸ்ட் பாயிண்ட்டு நமக்கு நல்லதாக ஒரு மைண்டில் ஒரு கிளாரிட்டி, மைண்டில் ஒரு ஸ்திரத்தன்மை, தேவையில்லாத விரயமாயிட்டு இருந்தது நிற்கப்படுது, அது கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வருது, செலவுகள் குறையுது, வரவுகள் இன்க்ரீஸ் ஆகுது, நாமளே ஏனோ தானோ இல்லாமல் இப்போ கொஞ்சம் விவரமாக செயல்படுறோம், உத்வேகமாக செயல்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதே மாதிரி ராசி அதிபதியே 3ஆம் இடத்தில் இருக்கிறார், 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே 5, 6ல் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பாக ஜூன் மாதத்தில் பிறக்கும் பொழுது மகர ராசிக்கு அருமையான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. எது மாதிரி மாற்றங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாணவர்களாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஏனோ தானோன்னு என்ன படிக்க போகிறோம், அடுத்தது என்ன குரூப் எடுக்க போகிறோம், அடுத்தது என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறோம், எதுலையுமே கிளாரிட்டி இல்லாமல் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இதுதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு ஏமா வருது, கோலாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ண தாக்கம், நல்ல ஒரு ஆம்பிஷன், நல்ல ஒரு கோல் செட்டிங், இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு வருட காலமாகவே உங்களுக்கு நல்லா வருங்கிறதுல ஒரு அடித்தளத்தை, ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஜூன் 2026 இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம், நல்ல தொழில், அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு கான்டாக்ட்ஸு, கிளையண்ட்ஸு, கஸ்டமர்ஸு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு, அவங்களோட சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இதுவரை பண்ணுறதோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே அவங்க இறங்கி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடியதாக மகர ராசிக்காரர்களுக்கு அந்த உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா புதனும் சேர்றார். 6ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன்லாம் வரும்பொழுது நல்லாவே வரவேண்டிய கடன் மூலமாக பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நம்ம இந்த ஆதாயம் பெறுவது, வேலையில் ஒரு நல்ல மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகளில். ஸோ ஆண்டு கிரகமாகிய ராகு கேது பாருங்க, 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்து என்ன தாக்கம் கொடுப்பாருன்னா, சில பணம் வர வேண்டிய சில பணங்கள்லாம் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா குரு வந்துட்டார் பார்த்தீங்களா எங்களுக்கு. ஸோ மனம் கொஞ்சம் ஹோப் வரும், நம்ம எப்படி இந்த பிரச்சனைகள்லேருந்து மீள போகிறோன்னு தெரியாமல் ஆன்சர் கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக அந்த ஜூன் மாதம் அமைச்சு கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே மற்ற இதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏனோ தானன்ட்டு நம்மளோட மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் ஆக மாட்டேங்குது, ட்ரீட்மெண்ட்டே சரியாக வரல, என்னையும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அது டயபெட்டிஸாக இருக்கட்டும், தைராய்டு இஷ்யூட்டாக இருக்கட்டும், பிபி, சுகர், கொலை, எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கிறப்போ கொஞ்சம் நல்லாவே ஒரு பாடி நம்ம கோஆப்ரேட் பண்ணுது, நம்ம ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, முதல் மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சீனியர் சிட்டிசன்ஸ், வயது முதியோர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குரு 7 வரும்பொழுது கல்யாண தடைகளாக 2-3 வருஷமாக லேட் மேரேஜாக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல திருமண அமைப்பு, குரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக ஜூன் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க.
ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து நம்மளுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தை ஜாதகத்தை பொறுத்து உங்களோட ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுக்தி போயிட்டுருக்கு, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து மகர ராசியில் வந்து அவிட்ட நட்சத்திரமா அல்லது வந்து நீங்கள் பூரா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா அல்லது வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அந்தந்த நட்சத்திராதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசா போயிட்டுருக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய உங்களுடைய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாற முடிவுகளை எப்போ நம்ம எடுத்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வரும், எது மாற விஷயங்கள் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும், எது மாற விஷயத்தில் வந்து கொஞ்சம் வேகமாக போகலாம், எப்போ அந்த மாற்றங்கள் வரும், வேலை மாற்றங்கள் எப்போ, தொழில் அபிவிருத்தி எப்போ, கடன்கள் குறைவது எப்போ, பிரச்சனைகள் குறைவது எப்போ, வீடு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி அமையிறது எப்போ, சுப விஷயங்கள் தடைகள் எப்போ நீங்க போகுது, எப்போ நம்மளுடைய சில சொல்யூஷன் கிடைக்க போகுது, அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு வயதினருக்கும் வேணுங்கிற அந்தந்த வாழ்க்கை ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய கேள்விகள், விடைகள் இல்லாத கேள்விகளுக்கு இந்த இந்திய வேத ஜோதிடம் நம்மளுடைய தெய்வம்சம் பொருந்திய ஞானிகளால் அருளப்பட்ட இந்த சாஸ்திரத்து மூலமாக நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்து அது மூலமாக நம்ம எப்படின்னா அடுத்து வரக்கூடிய சேலஞ்சஸ் எப்படி மீட் பண்ண போகிறோம், எப்படி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறப்போ கூகுள் மேப் பார்த்து நம்ம போய் அதோட விஷயங்கள் தெரிஞ்சு அதோட மென்டலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி நம்ம அந்த இடம் போய் ரீச் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது, பாஸ்ட் எப்படி, அதில் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணிட்டோம், இப்போ ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சர் என்ன மாற்றத்தை நமக்கு காட்டுது, எந்த டைரக்ஷனில் போனால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய விஷயத்துக்கு நோக்கி நம்ம போகும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற செயல்கள், நம்மளுடைய கர்மாக்கு அலைன் ஆகாத விஷயத்தை நம்ம தவிர்க்கும் பொழுது சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அது பிரகாரம் நம்மளுடைய செயல் திட்டங்களை தீட்டும் பொழுது அது மகர ராசியான பொது பலன் வந்து இந்த துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பலனோட சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் நம்மளுடைய துறை என்ன துறை யோகமாக இருக்குது, எது மாதிரி டைம்லைன்ஸ் இருக்குது, நமக்கு வேலையா தொழிலா அல்லது வெளிநாடா கவர்மெண்ட் ஜாபா, எது மாதிரி விஷயங்கள் இருக்குது, திருமண விஷயங்கள் காதல் திருமணமா அரேஞ்ச் திருமணமா லேட்டா ஏர்லியா, எது மாதிரி அமைப்பில் இருக்குது, குழந்தைகள் எது மாதிரி விஷயங்கள் காட்டுதுங்கிறது நம்ம நீட்டாக நம்மளுடைய ஃபினான்ஸ்லேருந்து ஃபேமிலி வேலை தொழில் எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி தேவையற்ற நமக்கு வந்து நம்மளுடைய கர்மாவுக்கு தேவையில்லாத நம்மளுடைய பிராப்தங்களே இல்லாத விஷயத்தை நம்ம அவிக்கும் பொழுது நேரங்கள் குறையும். அதாவது நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, ஒரு நல்ல ஆயுசு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் வாழ போகிறோம். அந்த 80 வருஷத்தில் ஒரு 25 வயசுலேருந்து நம்ம ஒரு 60 வயசு வரைக்கும் ஆக்டிவாக நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கரெக்டான ஒரு ஆலோசனை பெற்று அந்தந்த முடிவுகளை அந்தந்த நேரத்தை எடுத்து அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை சம்பவங்களை நம்ம வந்து செய்தேமானால் திட்டமிட்டு செய்வானால் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.